வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 6. 6வது நாள் படிப்பினைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்கள். உருவகம் என்று வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், if you use a metaphor and see what is life, வாழ்க்கை என்பது என்ன என்பதை விளக்குவதற்கு ஒரு உருவகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எதை எடுத்துக்கொள்வோம் என்ற கேள்வியோடு போன செஷன்ல நம்ம ஆரம்பித்தோம். பல காரியங்களை, எப்படி மனிதர்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள், நாமும் கூட எப்படி பார்த்திருக்க கூடும் என்பதையெல்லாம் நாம் யோசித்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிற விதத்திலே பார்க்காவிட்டால், if we fail to see life from God's vantage point, தேவனுடைய கண்ணோட்டத்தில், பெர்ஸ்பெக்டிவ்ல நாம் பார்க்க தவறினால், நாம் உண்மையாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள மாட்டோம். தவறான விதத்தில் புரிந்து கொள்வோம். அதற்கு இருக்கிறதான பக்க விளைவு என்னவென்றால், we will live life based on that perspective. நாம் தவறான கணிப்பை கொண்டிருந்தோம் என்றால் வாழ்க்கையை குறித்து, அதற்கு ஏற்ற விதத்தில் தான் வாழ்க்கையை வாழுவோம். இந்த வாழ்க்கை என்பது என்ன என்பதை தேவ பார்வையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து, வேதத்திலே வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த உருவகங்கள், the metaphors that God used to help us understand this earthly life, இந்த பூமியின் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்ததான, வேதத்திலே கொடுத்திருக்கிறதான உருவகங்கள். And we said from the Bible, life is a test, life is a trust, and life is a temporary assignment. வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. வாழ்க்கை என்பது தேவன் நம்மை நம்பி கொடுத்ததான காரியங்கள் உள்ளடங்கும். அதற்கு கணக்கு கேட்பார். அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை கேட்பார். நாம் உக்கிரானக்காரர்கள். 3வதாக, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிக வேலை. இது நிரந்தரமான ஒரு காரியம் கிடையாது. பூமியிலே நமக்கு தேவன் கொடுத்த வேலை கூட தற்காலிக வேலைதான். ரியலா தேவன் நம்மை நித்தியத்திலே தான், அவர் நம்மை எதற்காக சிருஷ்டித்தாரோ அதனுடைய முழு நோக்கம் வெளிப்படும். நமக்கு இந்த பூமியிலே அது வெளிப்படாது, புரியவும் புரியாது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த மகிமையான மேன்மையான வாழ்விற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். டே 6. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக பணி. முதல் 2 காரியத்தை, the first 2 metaphors we saw in the previous lesson. Now we are looking at the last of the 3 metaphors. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உருவகங்களை நாம் 3வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த 2 காரியங்களை போன பாடத்திலே பார்த்தாகிவிட்டது. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக பணி. சங்கீதம் 39:4, Psalm 39 verse 4, பூமியிலே என் நாட்கள் எவ்வளவு குறுகியதென்று எனக்கு நினைவுபடுத்தும்.
Look at the prayer of the psalmist. என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்றும் என் வாழ்நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் நினைப்பூட்டும். Fantastic prayer by the psalmist. A much needed prayer for many of us. பூமியிலே என் நாட்கள் எவ்வளவு குறுகியதென்று எனக்கு நினைவுபடுத்தும். என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்றும் என் வாழ்நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் நினைப்பூட்டும். சங்கீதம் 119 சொல்லுகிறது, பூமியிலே என் வாழ்நாள் குறுகியது, பூமியிலே நான் ஒரு பரதேசி என்று தமிழ் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, பரதேசிங்கிற வார்த்தை, அதாவது ஒரு இடம் இல்லாம, ஒரு நிரந்தரமான ஒரு செட்டில்டு பிளேஸ் இல்லாம இருக்கிறதே தான் நாம் பரதேசி. இல்லை, அவன் ஒரு பரதேசி, பண்ட பரதேசின்னு சொல்லுவோம்ல, அது அவன் ஒன்றும் இல்லாதவன் இந்த பூமியில். அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீங்க எபிரேயர் 11:13 வாசித்து பாருங்க. விசுவாச வீரர்களை குறித்து நாம் வாசிக்கிறதான அந்த பேசேஜ், ஹீப்ரூஸ் சாப்டர் 11, அதில் பார்த்தீங்கன்னா வசனம் 13, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவர்கள் பூமியை ஒரு ஏலியன் பிளேஸா, ஒரு ஃபாரினர் மாதிரி, ஒரு டூர் போனா நம்ம விசிட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு எங்கேயாவது போனோம்னா போயிட்டு சில வாரத்தில் அந்த சூட்கேஸ்லேயே வாழ்ந்துட்டு நம்ம வந்துடுவோம் இல்லையா, மினிமம் பேகேஜோட. அந்த மாதிரி தான் இந்த பூமியின் வாழ்க்கை. அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இன்னமும் 1 பேதுரு 1:17, 1 Peter 1:17, நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், அந்த தேவனை நீங்கள் பிதாவென்று கூப்பிடுகிறபடியால், அவர் இருக்கிற இடமாகி அதுதான் நமக்கு நிரந்தர இடம். இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, அந்த வார்த்தை பரதேசியாய் என்ற வார்த்தை வருகிறது. வெரி டெம்பரரி. பூமியிலே உள்ள வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதனை காட்ட பல உருவகங்கள் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. Life on earth is a temporary assignment. யோபு 8:9, யோபு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. ஷேடோ போல இருக்கிறது. இதைத்தான் சங்கீதம் 144:4 நாம் வாசிக்கலாம். We can read the same thing in Psalm 144 and verse 4. மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். புகைக்கு ஒப்பாக இருக்கிறது, பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது, புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. இவைகளெல்லாம் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். வாழ்க்கை குறுகியது என்பதை சங்கீதம் 90:10 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 39:4 வாசிக்கிறோம். நிழல் என்று யோபு 8:9 சங்கீதம் 144:4 வாசிக்கிறோம். புல் என்று சங்கீதம் 95 சங்கீதம் 113:15 வாசிக்கிறோம். பூ என்று சங்கீதம் 96 சங்கீதம் 103:15 வாசிக்கிறோம். புகைக்கு ஒப்பாக வாழ்க்கை இருக்கிறது என்பதை சங்கீதம் 102:3 வாசிக்கிறோம். எவ்வளவு குறுகிய வாழ்க்கை என்பதற்கு வாழ்க்கையை குறித்த சில உருவகத்தை பைபிள்ல
காட்டியிருக்கிறதை நாம் இப்பொழுது பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையே குறித்ததான உருவகங்களை 3 பார்க்கிறோம். இது 3வது. இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 சத்தியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. These 2 truths we should not forget at all. We must remember it to make the best of our life. Number 1, நித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியின் வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம். 2வது, இது நிரந்தரம் இல்லாத ஒரு வீடு. இது டெம்பரரி அட்ரஸ், டெம்பரரி ரெசிடென்ஸ். நாட் டு கெட் அட்டாச்ட் டூ மச். ஒன்று, நித்தியத்தை கண்ணோட்டத்திலே கொள்ளும் பொழுது இது ரொம்ப ஷார்ட்டு. 2வது, இது டெம்பரரி ரெசிடென்ஸ், எர்த்து, பூமி என்பது. இந்த 2 நல்ல மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் மேக் த பெஸ்ட் ஆஃப் லைஃப். சங்கீதம் 39:4 டேவிடுடைய பிரேயர். தாவீது ஜெபித்தானே, அதை திருப்பி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, பூமியில என் நாட்கள் எவ்வளவு குறுகியதென்று நான் உணர எனக்கு உதவும். நான் இங்கு இருப்பது இன்னும் ஒரு கனப்பொழுதுதான் என்று அறிய உதவும். சங்கீதம் 39:4 தாவீதினுடைய ஜெபம். Life on earth is like an overseas trip. You will return after few days. You live in suitcase. அந்நியர், பரதேசி, அயல்நாட்டவன், அறிமுகமற்றோர், பயணி, விருந்தினர் என்ற சொற்களை எல்லாம் நீங்கள் பைபிள்ல வாசிக்கலாம். நாம் ஏற்கனவே அவைகளை பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்திலேயே பரதேசி என்ற வார்த்தை, அந்நியன் என்ற வார்த்தை. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன நம்முடைய இந்தியர்கள் சில ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு கிரீன் கார்டு என்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். கிரீன் கார்டு என்றால் சிட்டிசன் கிடையாது, அமெரிக்காவின் குடிமகன் கிடையாது. ஆனால் ஒரு குடிமகன் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர்கள் ஏறத்தாழ செய்ய முடியும். அவர்கள் இங்கே தாய்நாடு என்று இந்தியாவை கருதுகிறபடினாலே, அப்படி சில வெளிநாட்டவர்கள் அவர்கள் நாடுதான் தாய்நாடு என்று கருதுகிறவர்கள் அந்த ரூட்ஸை விட்டுறக்கூடாது. அதுதான் மெயின், அதுதான் முக்கியம். அங்க சம்பாதித்தா கூட இங்கே தான் சொத்தெல்லாம் வாங்குவாங்க, அங்க ரொம்ப மினிமமா அப்படியே செலவு பண்ணி இருந்துருவாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிடலாம் ஊருக்கு என்று தான் நினைப்பார்கள். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரெனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா டஸ் நாட் அலோவ் டுவல் சிட்டிசன்ஷிப். சில நாடுகள் அனுமதிக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப். நியூசிலாந்து அலோவ்ஸ் டுவல் சிட்டிசன்ஷிப். மெனி நியூசிலாண்டர்ஸ் ஆர் ஈவன் யூகே பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ். 2 நாடும் அனுமதிக்கிறபடினால அது ஓகே. ஆனால் இந்தியா இன்னொரு நாட்டு குடிமகனாக இருந்து கொண்டு இங்கேயும் நீங்கள் சிட்டிசனாக இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை சிலர் வைத்திருந்தால் அது கள்ளத்தனமாக வைத்திருக்கிறார்கள். இந்தியன் கவர்மெண்ட் டஸ் நாட் அலோவ் டுவல் சிட்டிசன்ஷிப். யூ ஹேவ் டு ரெனவுன்ஸ் யுவர் சிட்டிசன்ஷிப். ஆகவே அதை அவர்கள் விரும்பாதபடியினாலே இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they will maintain their respective country citizenship but have the green card. அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய நாடு பரலோகம். இந்த பூமியில நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் கிரீன் கார்டு ஹோல்டர் மாதிரி இருந்துட்டு அதுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இங்க சிட்டிசன்ஷிப், இங்க பூமிக்கு நம்ம பூமியில இங்க வேர்விடக்கூடாது, இங்க ரொம்ப அட்டாச்ட் ஆயிடக்கூடாது. பிலிப்பியர் 3:19-20 வாசிக்கிறோம். அவர்கள் நினைவெல்லாம் இங்கு பூமியிலே உள்ள வாழ்க்கையை பற்றியதாகவே இருக்கின்றது பவுல் எழுதுகிறார். ஆனால் நாமோ கர்த்தருடைய பிள்ளைகளோ, பிலிப்பி சபையிலே இருக்கிற விசுவாசிகளோ, பவுலோ, ஆனால் நாமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் வசிக்கும் பரலோக குடிமக்கள் என்று பிலிப்பியர் 3:19-20 வாசிக்கிறோம். Real believers understand that there is far more to life than just the few years
we live on this planet. உண்மையான விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் எவ்வளவோ அதிகமான காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த பூமியின் வாழ்க்கை தான் எல்லாம் என்று கருதாமல் வரப்போகிற வாழ்க்கை தான் எல்லாம் என்ற தெளிவுடன் இருப்பார்கள் உண்மையான வளர்ந்த முதிர்ந்த வேத கண்ணோட்டத்தோடு வாழுகிற விசுவாசிகள். உங்களுடைய அடையாளம் நித்தியத்தில் இருக்கிறது. your identity is in eternity. your homeland is heaven. உங்களது தாய்நாடு பரலோகம் அல்லது தகப்பன் நாடு என்று சொல்லலாம். we have our father in heaven. நிறைய அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க இல்லையா? அது போல உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், எப்பொழுதும் நீங்க சேஃபா இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் என்ன? வாடகை வீடு, மற்ற இடங்கள்லாம் பிரசன்ட் அட்ரஸ் எல்லாம் மாறும் இல்லையா? பெர்மனன்ட் அட்ரஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா பிரசன்ட் அட்ரஸ் அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் இன் ஹெவன். இந்த தெளிவு இருந்தால் பூமியில் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் கவலையே பட மாட்டோம். செட்டில்டா இருப்போம். அவர் அட்டாச்மெண்ட் டு திஸ் வேர்ல்ட், லிசன் கேர்ஃபுல்லி, and flirting with things of this world is called spiritual adultery. ஆவிக்குரிய விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களோடு அட்டாச்டா இருக்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா you are committing spiritual adultery. The Bible says that. Read James chapter 4 verse 4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான், துரோகியாக இருக்கிறான். You are cheating on God. That is what that verse says. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? When you have your real husband, you are connected with another man. உங்களுக்கு உண்மையான ஒரு நேசர் இருக்கும் பொழுது பரலோகத்தில் இந்த பூமியில மற்ற காரியங்கள் மீது நாட்டம் கொள்ளுகிறது என்ன? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இங்கே இப்போ என்ற ஈர்ப்பில இருக்கின்றவர்கள் நித்திய சிந்தனை இழந்து கிடப்போர், ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறார்கள். உதாரணம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்று 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கிறோம். we are Christ's ambassadors. இப்ப ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தூதர்களை அனுப்புவது நாடுகளின் வழக்கம். they represent their country in a foreign land. embassy, அங்க அம்பாசடர் இருப்பார், இந்தியாவின் தூதர் இருப்பார். ஒரு எதிரி தேசத்துல நம்ம தூதரகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இமேஜின், உங்க நாடு உங்களை இன்னொரு நாட்டிற்கு, இன்னும் யுத்தம் வரல, ஆனா எதிரியின் நாடு, அந்த நாட்டில் உங்களை தூதரா நியமிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் தூதரா இருக்கும்போது அந்த நாட்டின் மொழி, அந்த நாட்டின் கலாச்சாரம், அந்த நாட்டின் காரியங்களோடு கூட நீங்கள் கொஞ்சம் பழகி இருக்கிறது அவசியம். டு fulfill your mission in that land. Understandable, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஒரு ஸ்தானாபதியா நீங்க அந்த தேசத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அங்க இருக்கிற மக்களை விட்டு ரொம்ப ஐசோலேட்டடா இருக்க முடியாது. You cannot isolate yourself in that country. You should be connected to that people there to fulfill your mission there. You need to contact people and relate to them. Understandable. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஆனால் கவனிங்க,
நீங்க அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி அந்த தேசத்தில் உள்ள காரியங்கள் மீது ஒரு பற்று கொண்டு அந்த நாட்டின் காரியத்தின் மீது நீங்கள் நேசம் வைத்து உங்களுடைய சொந்த நாட்டை விட அந்த நாட்டை அதிகம் விரும்புகிறவர்களாக நீங்கள் மாற 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 உங்களுடைய நாட்டிற்கு உரிய லாயல்டி கமிட்மெண்ட் மாற ஆரம்பிக்கும். Your role as an ambassador would be compromised. நீங்கள் ஸ்தானாபதியாக அனுப்பப்பட்டீர்களே அந்த நோக்கமே சற்று முழுமையாக நிறைவேறாமல் போகிவிடும். Instead of representing your home country, you would start acting like the enemy. நீங்கள் அந்த எதிரி தேசத்திலே உள்ளதான அந்த மக்களை போல பிஹேவ் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். You would become a traitor for your country. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். சபை என்பது பரலோக தூதரகம். அங்கே போக விரும்புகிறவர்களுக்கு விசா கொடுக்கிற ஒரு அலுவலகம். ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிற மற்றவர்களை இந்த நாட்டிற்கு இழுக்கலாமே தவிர இந்த நாட்டிலே இருக்கிறவர்கள் இந்த உலகத்தோடு கூட ஒத்து போக கூடாது. Sadly, துக்ககரமாக many Christians have betrayed their king and their kingdom. They claim that which is not their home. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, don't indulge your ego at the expense of your soul. That is the warning in 1 Peter 2:11. உங்களுடைய ஆத்துமாவை அடகு வைக்கிறது போல நீங்க நடந்து கொள்ளாதிருங்கள், கவனமாயிருங்கள். God wants us not to be attached to what's around us because it is temporary. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் அட்டாச்சா இருக்காத என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப வசனத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:31, 1 Corinthians 7:31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் இந்த பூமியில அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. Don't get attached. தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்கணும். இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல நம்ம வாழுகிற உலகத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்பதாக வேறு விதமாக இருந்தது. இன்றைக்கு உலகத்துல பொழுதுபோக்குக்கு பஞ்சம் இல்லை, கவர்ச்சிகளுக்கு பஞ்சமில்லை. கண்களுக்கு கவர்ச்சியான காரியங்கள் எங்கும், மனதை மயக்கும் பல காரியங்கள், பல இழுப்புகள், பொழுதுபோக்கு பொருட்கள், ஸ்மார்ட் போன், டிவி, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, களியாட்டுக்கு, இந்த உலகத்திலே அப்படியே சந்தோஷமா இருக்கிறதற்கு, உல்லாசமா இருப்பதற்கு ஏராளமான காரியங்கள் வந்து விட்டது. And this can easily distract us, my friend. This can easily pull us away from our biblical orientation and from the reality that we belong to eternal kingdom. அதிலிருந்து நம்ம இழுத்து விடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த ஓரியன்டேஷன் இருக்கும் பொழுது, ஏன் திருச்சபையிலேயே அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களே, ஏன் சில ஊழியர்களே அப்படிப்பட்ட பிரசங்கம் பண்றாங்களே, என்ன பண்றது? இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றுவர்களா நாம் இருந்தால், பவுல் சொல்றாரு பாருங்க, I think it is in 1 Corinthians chapter 15 verse 19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இட்டர்னல் வேல்யூஸ், நித்திய கண்ணோட்டம். கொரிந்தியர் 4:18 சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
அதாவது உங்களுக்கு எதையாவது பார்க்க முடியுதா? இப்ப நீங்க என்ன பார்க்கறீங்களா? உங்க மாம்ச கண்கள் என்ன பார்க்க முடியுதுல்ல? நான் அனித்தியமானவன். உங்க வாட்சை பார்க்க முடியுதா? டிவியை பார்க்க முடியுதா? உங்க போனை பார்க்க முடியுதா? பார்க்கக்கூடிய எல்லாம் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அனித்தியமானவைகள். இட் இஸ் நாட் இட்டர்னல். 2 கொரிந்தியர் 4:8, 2 Corinthians chapter 4 and verse 8, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இது நம் வீடு அல்ல, இது நம் ஊர் அல்ல. அதனாலதான் இந்த ஊர்ல, இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில நமக்கு துன்பம், கஷ்டம், புறக்கணிக்கப்படுதல் ஆகிய காரியங்கள் இருக்கும். என்றால் நாம் இவ்வுலகத்துக்கு உரியவர்களாய் இல்லாதபடினாலே, இவ்வுலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடியினாலே, தேவபக்தியாய் நடக்க மனதையுடையவர்கள், மனதுடன் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவம் வரும், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லி போனார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு நிறைய ஊழியத்தில் கூட, கூட்டத்தில் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை இருக்கும், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளே எடுப்பதற்கு. ஆனால் அதுக்கு வெரி ஆப்போசிட்டா சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் இது, இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு துக்கம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வாங்க. ஆமேன். யோவான் 15 18, 19 வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பயக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 15 18 19, யோவான் 16:33, யோவான் 16:20, சங்கீதம் 34:17. இன்னும் எத்தனை வசனங்கள் தேவை? லைஃப் இஸ் unfair, true, but God is good in the midst of that. வாழ்க்கை என்பது ஒரு அநியாயமாய் நிறைய காரியம் நடக்குது, அநீதியாய் நிறைய காரியங்கள் நடக்கிறது என்று நீங்கள் சத்தம் விட்டு சொல்லலாம். உண்மைதான், ஒத்துக்கொள்ளுகிறேன். இயேசுவும் அதை தான் சொல்லி இருக்கிறார். பட் ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது. This is not the end of the story. இந்த பூமியில உள்ள காரியங்கள் மீது நீங்க உண்மையா ஆண்டவரோடு கூட நீங்க நல்லா பழக பழக, எதையோ நீங்க உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே தியாகம் பண்றது போலவும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பை, ஒரு டிஸ்கண்டென்ட்மெண்ட்டை, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மீது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை, ஒரு அதிருப்தியை, ஒரு நிறைவில்லாத ஒரு உணர்வை அவரு நமக்குள்ள ஆக்சுவலா வைத்திருக்கிறார், எல்லாருக்குள்ளும் வைத்திருக்கிறார். நிறைய பணம் சம்பாதித்தவர்கள், நிறைய வாழ்க்கையில அனுபவித்தவர்கள், அவங்க அதுலதான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு அங்க ஏம் பண்ணி பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அங்க போய் சேர்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, போறாங்க, ரீச் பண்றாங்க. பட் தே நோ தட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதை பார்க்கிறார்கள்.
ஒரு 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 திருப்தி இல்லை, ஒரு ஏக்கம் இருக்கிறது, அது அங்கதான் கிடைக்கும், அங்கதான் நிறைவேறும். Earth is not our final home. We were created for something much better. ஒரு மீனை எடுத்து நீங்க தரையில போட்டீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஒரு கழுகை நீங்க பறக்க விடாம வச்சிருந்தீங்கன்னா அது அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணும். யூ வில் நெவர் பி கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஆன் எர்த். ஒரு வெறுமை இருக்கத்தான் செய்யும். அது ஆண்டவர் வரும்பொழுது நிறைவேறுகிற ஒரு நிறைவு இருக்கிறது. ஆனால் நித்தியத்திற்கு போகிற வரை அந்த இன்னும் ஒரு ஏக்கம் இருக்கும், அது அங்கேதான் நமக்கு கிடைக்கும். Because you were made for more than anything in this earth. சாலமோன் என்ற ஒருவன் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அனுபவித்தவன், உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவன், அதிலே உழன்று கிடந்தவன். கடைசியில எழுதும் பொழுது, பிரசங்கி புஸ்தகத்தை எழுதும் பொழுது, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று எழுதுகிறான். vanity, vanity. He repeats himself, vanity. கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்வதுதான் சரி என்று பிரசங்கியிலே சொல்லுகிறான். இன்றைக்கு எத்தனையோ பணக்காரர்கள், புகழ் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். திடீரென்று அவர்கள் வாழ்க்கை முடிவடைகிறது. அவர்கள் எதிர்பார்த்து இருந்த எல்லா காரியங்களும் அங்கே இல்லை. கிரிக்கெட் பிளேயர் தோனியாக நடித்த ஒரு பாலிவுட் நடிகர், நல்ல பணம் கிடைச்சது, புகழ் ஏணியில ஏறி வந்தான், ஒரு யங் மேன். பட் சடன்லி he died, committed suicide. அது டெத்தா, மர்டரா, அது மர்டரா அல்லது சூசைடா தெரியல. பட் பாருங்க, அந்த இடத்துல இருக்கும் பொழுது போதை மருந்துகளுக்கு ட்ரை பண்றது. they are longing for something. பிரியமானவர்களே, அதை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபோர் டேஸ்ட், பட் முழுமையான நிறைவு அங்கதான் நமக்கு இருக்கும். ஆமேன். C.S. லூயிஸ் என்ற ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு ஸ்காலர்லி ரைட்டர், பிரில்லியன்ட் திங்கர், பிரில்லியன்ட் ரைட்டர் C.S. லூயிஸ் என்ற ஒருவர் சொல்லுகிறார், all that is not eternal is eternally useless. நிரந்தரமில்லாத எந்த காரியமும் நிரந்தரமான ஒரு வேஸ்ட் தான் என்று எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:18 நான் மறுபடியுமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 Corinthians 4:18 நித்தியமில்லாத எல்லா காரியங்களும் முக்கியமில்லாதவைதான் என்று C.S. லூயிஸ் சொன்ன காரியத்தை சிந்தியுங்கள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உங்க வாழ்க்கைக்கு தேவனுடைய லக்கு மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, பொருளாதார ஆசீர்வாதம், அல்லது புகழ் ஏணியில எட்டி இருக்கிறது. உலகத்துல சக்சஸ்ன்னு சொல்ற காரியங்கள் பாப்புலாரிட்டி, achievement of some sort, and financially in a very good place. இததான் உலகத்துல சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. Listen carefully. If you think that is God's goal for your life, பொருளாதாரத்துல செட்டில்டா இருக்கிறதும், புகழ் ஏணியில உச்சக்கட்டத்தை அடைவதும் தான் தேவனுடைய லக்கு உங்களுக்கு என்று நீங்கள் நினைத்தால், இட்ஸ் a fatal mistake to assume that God's goal for your life, God's goal for your life is Christ likeness. God's goal for your life is to prepare you for eternity. Full stop. In between, if some of these things come your way,
praise God. If it doesn't come, don't bother. இது உங்களுக்கு கிடைத்தால் ஸ்தோத்திரம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அதை தேவன் சம்டைம்ஸ் சிலருக்கு செய்கிறது உண்டு, மேன்மைப்படுத்துகிறது உண்டு. ஆனால் எல்லாரையும் அப்படி படுத்தின மாதிரி எனக்கு தெரியல பைபிள்ல. பரிபூரண வாழ்வு என்பது ஆஸ்தியை சேர்ப்பது கிடையாது. The abundant life that Bible talks about has nothing to do with material abundance. And God doesn't guarantee success. உலக பார்வையில success just because you are faithful. The Bible has stories of faithful people suffering. Paul was faithful. பவுல் உண்மையாயிருந்தான், சிறையிலே அடைக்கப்பட்டான். யோசேப்பு உண்மையாயிருந்தான், சிறையிலே அடைக்கப்பட்டான். யோவான் ஸ்நானகர் உண்மையாயிருந்தான், தலை வெட்டப்பட்டது. உலகத்தில் எத்தனையோ இரத்த சாட்சிகள், எல்லாவற்றையும் இழந்தவர்கள் பைபிள்ல இருக்குல்ல. அதெல்லாம் ஃபேத்ஃபுல்னஸ் கிடையாதா? Fatal mistake to assume that God's goal for your life is material prosperity and becoming popular. அது நீங்க கவனம் செலுத்தாதீங்க. அது இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது, அது வந்தாலும் வராட்டியும் பிரச்சனை கிடையாது. அது அல்ல உங்க ஃபோக்கஸ். உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு, தேவன் வைத்திருக்கிற லக்கு, நீங்கள் இயேசுவை போல மாறணும். அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. God's purpose for your life, God's goal for your life, 5 நோக்கங்களை ரிக் வாரன் சொல்லுகிறார். இது இன்ட்ரடக்ஷன்ல தான் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 6வது நாள். 5 நோக்கங்கள் உங்களுக்கு 8வது நாள்ல இருந்து 1வது நோக்கத்தை ஆரம்பிப்போம். இது 6வது நாள். நாளை ஒரு நாள் இன்ட்ரடக்ஷன், இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு தேவனுடைய நோக்கத்திற்குள்ள போவோம். அதிலே ஒரு நோக்கம், 3வது நோக்கம், இயேசுவை போல நீங்கள் மாறுதல். பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுதல், நித்தியத்திற்காக ஆயத்தப்படுதல். அதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கு. நாட் மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி. abundant life does not mean more money in hand and more bank balance necessarily. ஆமென். அது இண்டிகேட்டர் கிடையாது. என்ன பாஸ்டர், பவுல் செத்து போயிட்டாருன்றீங்க, யோவான் செத்து போயிட்டாருன்றீங்க. உண்மையா இருந்ததுனால ஸ்தேவானை கொன்னுட்டாங்க, யாக்கோபை கொன்னுட்டாங்க, உண்மையா இருந்த நிறைய பேரை இரத்த சாட்சியா மரித்திருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றீங்களே, என்ன சொல்றீங்க பாஸ்டர்? சொல்றத கவனிங்க. end of this life is not the end. இந்த வாழ்வின் முடிவு அல்ல என்பதை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய பார்வையில் விசுவாச வீரர்கள் யாரு தெரியுமா? ஃபேத் ஹீரோஸ் யாரு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கிறதே, அது யாரு தெரியுமா? வாழ்க்கையிலே செழிப்புடையவர்கள் அல்ல. எபிரேயர் 11 எடுத்து பாருங்க. வெற்றி என்று நாம் கருதுகிற அந்த காரியத்திலே வருகிறவர்கள் அல்ல, வல்லமையுடையவர்கள், பவர்ஃபுல் பீப்புள். அப்படியா? பாருங்க, அங்க விசுவாச வீரர்கள் பட்டியல் பெயர்களை பாருங்கள். அவர்கள் அல்ல. ஹீரோஸ் ஆஃப் ஃபேத் இன் காட் சைட், தேவனுடைய பார்வையில் அந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல, அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபேத்துடைய அந்த பட்டியல்ல யாரு? விசுவாச வீரர்கள். வாழ்க்கையை தற்காலிகம் என்று உணர்ந்தோர், கொடுக்கப்பட்ட நோக்கத்தை உண்மையாக செய்து முடித்தோர், நித்தியத்தில் பலனை எதிர்பார்த்து ஓடுவோர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 11, அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல், வசனம் 13. இவர்கள் எல்லாரும் அங்க விசுவாச வீரர்களை குறித்து சொல்லிட்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். என்ன பிரதர் சொல்றீங்க? இவங்க தான் விசுவாச வீரர்களா? விசுவாசத்தில் இதை பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இங்க கவனிங்க, விசுவாசத்தில் இழந்தவர்கள் என்று அங்கே பட்டியல் இருக்கிறது தெரியுமா?
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான அந்த நீதிக்கு சுதந்திரவாளி ஆகிறான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, யாரு? ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவங்கதான் விசுவாச வீரர்கள். என் பைபிள்ல எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். 16ஆம் வசனம். அதையல்ல, ஆகிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. Your time on earth is not the complete story of your life. Biography, autobiography என்னதான் எழுதினாலும் you can never complete the biography of a person because you continue to live after death. It takes faith to live on earth as a foreigner. இந்த பூமியில நீங்க ஒரு அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல இருப்பதற்கு விசுவாசம் தேவை. ஒரு சம்பவம் சொல்லப்படும் அடிக்கடி பிரசங்கங்களிலே. அமெரிக்காவிலிருந்து ஒரு தீவிற்கு மிஷனரியாக ஒருவர் தியாகத்தோடு புறப்பட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவ நோக்கத்தை தன் வாழ்க்கையில நிறைவேற்ற மிஷனரியாக போய் வாழ்நாளெல்லாம் லைஃப் டைம் மிஷனரி சர்வீஸ் அதெல்லாம் முடித்து விட்டு இஸ் ரிட்டர்னிங் ஹோம். கப்பல்ல திரும்பி வருகிறார். லைஃப் டைம் சர்வீஸ், பல 10 ஆண்டு காலம் பணியாற்றி திரும்பி வருகிறார். இஸ் ரிட்டர்னிங் ஹோம். அதே கப்பல்ல அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டும் இன்னொரு நாட்டிற்கு ஒரு சில நாட்கள் பயணம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார். இந்த மிஷனரி வந்து இறங்குகிற அதே போர்ட்ல அமெரிக்கா பிரசிடென்ட்டும் இறங்குகிறார். இயர்ஸ் ஆஃப் லேபர். மிஷனரி அந்த இடத்துல ஏர்போர்ட்ல வரும்பொழுது, அந்த சீ போர்ட்ல வரும்பொழுது, the president of America is received with garland and with red carpet welcome. சிகப்பு கம்பளி விரித்து வரவேற்பு, பெரிய கூட்டம், கைத்தட்டல், ஆரவாரம். பிரசிடென்ட் few days போயிட்டு திரும்பி வருகிறார். அதே துறைமுகத்துல மிஷனரி லைஃப் டைம் சர்வீஸ் முடித்து வரும் பொழுது அங்கே எந்த விதமான ஆரவாரம் இல்லை. கொயட்ட வெளியிலே அந்த சைடு கேட் வழியா அப்படி வெளியில வருகிறார். அவர் ஆண்டவரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாராம். ஆண்டவரே, உமக்காக இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு நான் வர்றேன். இங்கே அமெரிக்கா பிரசிடென்ட் 2-3 நாள் போயிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு இருக்கிற வரவேற்பு என்ன, எனக்கு அப்படிப்பட்ட அதில் ஒரு பாதியாவது இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வரவேற்பே இல்லையே என்று புலம்பினாராம். அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், சன், யூ ஆர் நாட் ஹோம் yet. நீ இன்னும் வீடு திரும்பலப்பா. நீ வீடு திரும்பும்போது உனக்கு அந்த ஆரவாரம், அந்த வரவேற்பு இருக்கும். இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஸ்தேவானுடைய கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஐ ரிமெம்பர் த ஸ்டோரி ஆஃப் த டெத் ஆஃப் ஸ்டீஃபன். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார், இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அவரை எப்படி ஆண்டவர் வரவேற்கிறாராம்.
How does God welcome him? He is a martyr. இரத்த சாட்சி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். Acts chapter 7 verse 54. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஸ்தேவானை பார்த்து அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு எழுந்து நிற்கிறதை பார்க்கிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். எல்லாம் அடிக்க வர்றாங்க, கல்லெறிய வர்றாங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவர்களுக்காக ஜெபித்து ஜீவன் போகிறது. இங்கே இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு என்று அவன் சொல்லுகிறானே, சாகிறதுக்கு முன்பதாக ஒரு காட்சி பார்க்கிறான், ஒரு மகிமையை பார்க்கிறான். இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று தானே வாசிக்கிறோம். Jesus is seated at the right hand of the Father என்று தானே பைபிள்ல வாசிப்போம். இப்ப என்ன திடீர்னு எழுந்து நிற்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து நின்று வரவேற்கிறாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன். Jesus the Son of God is himself giving for this martyr. இரத்த சாட்சியாக மரிக்கிற ஸ்தேவானுக்கு கரங்களை தட்டி எழுந்து நின்று வரவேற்போம் சொல்லுவோம் தெரியுமா? அந்த வரவேற்பை ஸ்டாண்டிங் ஓவேஷன். Imagine Jesus the Son of God is giving standing ovation for this martyr Stephen. மகிமையை பார்த்தானா? I remember the death of my wife. Last few days before she passed away. மரிக்கிறதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக பயங்கர பெயின் because of cancer. சாப்பிட முடியல, உடம்பு அசைய முடியல, அப்படி பல வேதனைகளோடு இருக்கும் பொழுது ஒரு முறுமுறுப்பு இல்லை தேவனை குறித்து. பிரேயர், let God have the final say. இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில God took pleasure in her. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், but it is appropriate, I will say it here. அதை மரிக்கிறதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாக ஐசியூல கொண்டு வைக்க வேண்டும், அதாவது ரொம்ப இன்டென்சிவ் கேர்ல வைக்கணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அங்கே விட்டுட்டு நான் அங்கே இருக்க முடியாது. நைட்டு நான் கடைசியாக கிளம்புறதற்காக அந்த பேக் எடுத்துட்டு ஒரு முறை பார்த்துட்டு அந்த பிபிஇ கிட்டெல்லாம் போட்டு பக்கத்தில் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னை பார்த்து கேட்குறாங்க, டாடா, ஆர் யூ பிளானிங் சம் சர்ப்ரைஸ் ஃபார் மீ? எனக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸை பிளான் பண்ணி வச்சிருக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சர்ப்ரைஸ்? ஐ விஷ் ஐ கேன் கிவ் ஹர் சம் சர்ப்ரைஸ் when she is in that state. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க எனக்கு ஆசைதான். I said, I wish I can give you some surprise, but I'm not sure whether I can do anything here. No, don't hide anything from me. என்ன மறைக்காத, நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னு. ஐ நோ, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சுது? எனக்கு வர்ஷிப்னா பிடிக்கும், உனக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்ணுற தெரியுமா? ஒரு வர்ஷிப் பேண்டு, ஒரு மியூசிக் டீம் எல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே வர்ஷிப் ப்ராக்டிஸ் சத்தம் எனக்கு கேட்குது. ஆலன் இஸ் சிங்கிங் அண்ட் நம்ம மியூசிக் சத்தம்லாம் கேட்குது. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன நீ அங்கே கூட்டிட்டு போயிட்டு என்னை சந்தோஷப்படுத்த போறல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என்ன ஒரு ஹோட்டல் ரூமா?
ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் பக்கத்து ரூம் எப்படி புக் பண்ண முடியும்? ஐ விஷ் ஐ கேன் டூ தட் ஃபார் யூ ஜெஸ்ஸி என்று சொல்லி ஆக்சுவலா அந்த வீக்கில் பர்சனலாக அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நல்லா வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கப்பல், ஜெஸ்ஸிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கப்பல், அவங்க வர்ஷிப் பண்ண வச்சு ஃபியூ ஹவர்ஸு ஜூமில் வர்ஷிப் பண்ணாங்க. அண்ட் ஜெஸ்ஸி வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த வர்ஷிப். அண்ட் தட் வாஸ் அ சர்ப்ரைஸ், லிட்டில் சர்ப்ரைஸ் தட் வி குட் டூ. பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்ட சர்ப்ரைஸ் என்ன? எனிவே நான் விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் she was so excited. You know what? ஆக்சுவலாக அந்த ரூமுக்குள்ளே நான் போனேன், அந்த வர்ஷிப் ரூமுக்குள்ளே. என்ன சொல்கிறேன்? எஸ், அங்கே வர்ஷிப் ஃபுல்லாக பெரிய ஒரு ஆரவாரத்தோட ஒரு பேண்டு எல்லாம் வர்ஷிப் இருந்துச்சு. மேலே க்ளோரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. நான் கதவை திறந்து உள்ள போன உடனே எல்லாரும் என்னை கைத்தட்டி வரவேற்றாங்க. வெல்கம் ஜெஸ்ஸி என்று சொல்லி. இட் இஸ் ஃபினிஷ் என்று எல்லாரும் கத்தினார்கள். க்ளோரி ஹalleluya சாங் நான் கேட்டேன். ஆப்வியஸ்லி ஷி ஹஸ் சீன் அ விஷன். நான் உடனே கேட்டேன், வாட் டு யூ மேக் ஆஃப் தட் ட்ரீம்? ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ ட்ரீம் ஆர் அ விஷன், ஜெஸ்ஸி. வாட் டு யூ மேக் ஆஃப் தட்? ஷி செட், only two things. One of these two things. ஒன்று, ஆண்டவரே இட் இஸ் ஃபினிஷ்ட், உன்னுடைய வியாதி வலி வேதனை எல்லாம் முடிஞ்சது, டிவைன் ஹீலிங் கொடுக்குறேன், எழுந்து போ என்று சொல்லுகிறாரா? அல்லது உன்னுடைய வாழ்க்கை ஓட்டம் முடிந்தது என்று சொல்லி இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லுகிறாரா? இட் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் டூ என்று சொன்னாங்க. பட் யூ நோ வாட் ஷி செட் ஆஃப்டர் தட்? பட் வாட் எவர் இட் இஸ் டாடா, ஐ வாண்ட் டு கோ தேர். ஐ லைக் தட் பிளேஸ். எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போனோம். அன்றையிலிருந்து அந்த விஷனை பார்த்ததுலேருந்து லாஸ்ட் 5 days பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே ஷி ஹேட் திஸ். ஒரு அழுகையும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை. எப்பயும் அந்த பரலோக பேச்சு, எல்லாருக்கும் பை சொல்லிட்டு போகிற மூடு. சொந்த மகளையும் மகனையும் வைத்துக்கொண்டு ஜெபித்த பொழுது கூட என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, என்னை பிடிச்சு வச்சிருக்காதீங்க. How long can I keep the angels waiting? I want to go. God is so good, you know. He sent the angels to take care of me, to receive me. என்னை ரிசீவ் பண்ணுறதற்கு ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் அனுப்பி இருக்கிறாரு. எவ்வளவு இல்லை குட் திங் இல்லை? God is so good, you know. He has sent angels to receive me. I want to go. Please release me and pray. பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணி ஜோம் பண்ணும்போது அழுவுதுங்க. ஆனால் ஷீ இஸ் நாட் கிரைங். ஆப்வியஸ்லி ஷீ நோஸ் வேர் ஷீ இஸ் கோயிங். ஷீ இஸ் ஆல் ப்ரிப்பேர்ட். ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் டு வெல்கம். யூ ஆர் நாட் ஹோம் yet, missionary. Don't complain. ஆமென். பரலோகத்திலே போய் சேர்ந்த 2 வினாடிகள்ல, in few seconds after you reach heaven, இந்த வாழ்க்கையை முடித்து நீங்கள் போகும் பொழுது, இவ்வளவு அநித்தியமான காரியங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளித்தேன்? நான் என்னதான் நினைத்து கொண்டிருந்தேன்? ஏன் இவ்வளவு நாட்களை நான் வீணாக்கினேன்? ஏன் சக்தியை, என்னுடைய எல்லா பலனையும் ஏன் நிலையற்ற காரியங்களுக்காக செலவழித்தேன் என்று புலம்புவீர்கள். அவ்வளவு குளோரியஸான இடம், இதுக்குத்தானே நான் ஆயத்தமாக இருந்திருக்கணும். வாழ்க்கையில் சோர்வு வரும்போது, உழைப்புக்கு பலன் இல்லாத போது, சேவைக்கு பாராட்டு இல்லாத போது, என் சகோதரனே, என் சகோதரியே, தேவனுடைய அந்த கண்ணோட்டத்தில் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதையில் உனக்கு சோர்வு வரக்கூடும். உனக்கு பலன் இல்லாதது போல இருக்கும். உனக்கு நீ செய்கிற சேவைக்கு தக்க பாராட்டு இல்லாமல் இருக்கிறதை போல இருக்கலாம். ஒன்றை நினைத்துக்கொள், you are not home yet. When you die, you don't leave home, you go home. மரணம் என்று வருகிற போது நாம் வீட்டை விட்டு போவதில்லை, நாம் வீட்டிற்கு போகிறோம். அதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பார்வையோடு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவ பார்வையிலே
நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். லைஃப் இஸ் a டெஸ்ட், லைஃப் இஸ் a ட்ரஸ்ட், லைஃப் இஸ் a டெம்பரல் அசைன்மெண்ட். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. வாழ்க்கை என்பது தேவன் நம்மை நம்பி ஒப்புவித்த ஒரு உக்ரானத்துவம். வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிக படி. ஆமேன். இந்த பூமி நிலையற்றது. நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா தாவீது ஜெபித்த ஜெபத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நாமும் இதை ஜெபித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 39:4. பூமியிலே என் நாட்கள் எவ்வளவு குறுகியதென்று எனக்கு நினைவுபடுத்தும். என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறதென்றும் என் வாழ்நாள் ஓடிக்கொண்டிருக்கிறதென்றும் நினைப்பூட்டும். பூமியிலே நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன். நித்திய வீட்டிற்காக, கைவேலையில்லாத நித்திய வீட்டிற்காக, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய வீட்டிற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாப்டர் இஸ் a very powerful chapter. Every chapter is a powerful chapter, mind you. இந்த புஸ்தகத்தை நன்றாக ஆழ்ந்து வாசியுங்கள். இதில் இருக்கிற கருத்துக்கள் நன்றாக நம்முடைய ஆவியிலே பதியட்டும். வெளிப்பாடாக உங்களுக்குள்ளே அது வந்து சேரட்டும். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, இவ்வளவு தெளிவாக வாழ்க்கையை குறித்து எங்களோடு நீர் பேசுகிறீரே. பைபிள் தான் நாங்கள் படித்திருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரை இதெல்லாம் நாங்கள் கிறிஸ்பா கேப்சர் பண்ணாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுக்கு இந்த நாட்களில் தெளிவா ஆண்டவரே அப்படியே பியூரா, எந்த விதமான கலப்படம் இல்லாம, as it is from the word of God, எங்களுக்கு தெளிவா நீர் போதிக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை ஒருவரும் படிக்கிறவர்கள் ஒருவரும், இதை கேட்கிற ஒருவரும் ஆண்டவரே இதனுடைய காரியத்தை ஆண்டவரே மறந்து விடாதபடிக்கு, இதை இறுக பிடித்து கொள்ளாமல் ஆண்டவரே விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இதை பிடித்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், இது வெளிப்பாடா உதயமாகணும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, இதை வாசிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. புரிந்து கொள்ளுதல தாங்க. கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது, ஆவியிலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. இதெல்லாம் உம்முடைய கிரியை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். லைஃப் இஸ் a டெஸ்ட். பரீட்சை. முழு வாழ்க்கையே பரீட்சை. இட்ஸ் நாட் a ஹாலிடே சீசன். ஆண்டவரே, பரீட்சை நேரத்தில் பிரயாசப்படணும், பரீட்சை நேரத்தில் கவனம் செலுத்தணும், பரீட்சை நேரத்தில் டிசிப்ளினா இருக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு ட்ரஸ்ட். எங்களை நம்பி நீங்க கொடுத்தீங்க. நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் இருக்க, எங்களை வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் நல்ல உக்ரானக்காரர்களாக இருந்து செயல்பட, வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிக பணி என்பதை அறிந்து நித்திய வீட்டிற்காக ஆயத்தப்பட, வாழ்க்கையை குறித்து சரியாக புரிந்து கொள்ள எங்களோடு பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 6 அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம். We have completed 6 chapters. May the Lord continue to speak to us as we continue to read the book. இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. May the Lord richly bless you with eternal perspective above all. நித்திய பார்வையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய வீட்டிற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. இடையிலே வருகிற எந்த காரியங்களானாலும் சோர்வுக்குள்ள கொண்டு போகிற பொழுதெல்லாம் இந்த பார்வையோடு நீங்கள் கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.